ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சிக்கான பலாபலன்கள். வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பகவான் தற்பொழுது நிலை பெற்றிருக்கின்ற கும்பராசியிலிருந்து பெயர்வு பெற்று மீனராசிக்குள்ளாக போகிறாருங்க. இப்பொழுது அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட 2027 மத்தியம பகுதி வரையிலும் கிட்டத்தட்ட 2.25 ஆண்டுகளுக்கு மீனத்துக்குள்ளே தான் நிலை பெறப் போகின்றார். ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக 3ஆம் இடத்துல சனி இருந்து 7.5 சனியெல்லாம் முடிச்சுட்டு 3ஆம் இடத்துக்கு வந்தாருங்க. அவர் கொஞ்ச நாள் நற்பலன்களை உங்களுக்கு தர ஆரம்பித்தார். இப்போ அவர் மீண்டும் 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம சனியாக போகிறார். அர்த்தாஷ்டம சனி இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு தொடங்குகின்றது. அடுத்த 2.25 வருடங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினுடைய அமைப்புகளுக்குள்ளாகத்தான் நீங்கள் இருக்க போகின்றீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? சரி, இப்போ பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல் விஷயம், இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு. சரிங்களா? அப்போது வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை வாய்ப்புகளை தேடுங்கள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனால் அது ரொம்ப சிறப்பான வேலையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? வேலை கிடைக்கும், சிறப்பான வேலையெல்லாம் கிடையாது. அப்போ கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளாங்க நிறைய பேர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, இந்த வீடை கொஞ்சம் ஒர்க் பண்ணி அப்படியே மேம்படுத்தணும், இல்லை மேலே ஒரு ரூம் போட்டுடணும், இல்லை இந்த கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குது பார்த்துடணும் அப்படின்னு ஏற்கனவே இருக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதை பண்ணலாம். சரிங்களா? புதுசாக வீடு கட்டுறதுக்கு தான் தொந்தரவு பண்ணோம். ஆனால் பழைய வீட்டை பட்டி பார்க்குறதுக்கு, டிங்கரிங் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறந்த காலகட்டம். அதே போல் ஒரு வண்டியை என்ன சொல்லுதுங்க, நீண்ட நாளாக அப்படியே கொஞ்சம் ரிப்பேரில் இருந்து அதை கொஞ்சம் பார்த்துட்டு ரெடி பண்ணி ஓட்டுறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். அப்படியே கேட்பாரற்று அப்படியே விட்டுட்டேன், 6 மாதமாக விட்டுட்டேன், 1 வருஷமாக விட்டேன், வண்டி எடுக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் ரீஒர்க் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணி அந்த வண்டிகளை புதுப்பிப்பதற்கு சிறப்பான காலகட்டம். அதே போல் செகண்ட் ஹேண்டு பைக்கு, செகண்ட் ஹேண்டு விஷயங்கள், 2ஆம் தர பொருட்களை எதையும் வாங்குவதற்கு, பழைய பொருட்களை வாங்குவதற்கு இந்த காலகட்டம் தி பெஸ்ட் பீரியட். நல்ல பொருளாக கிடைக்கும், பழைய பொருளானாலும் ஒருத்தான நல்ல பொருளாக கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இது சிறப்பு அப்படிங்கிறது அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், கல்யாணம், குழந்தை பாக்கியம், இது ரெண்டும் அர்த்தாஷ்டம சனி தடை பண்ணாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டணும். அர்த்தாஷ்டம சனி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கல்யாணத்தை தடை பண்ணிடும், குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணிடும், அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம், அது ரெண்டுமே கிடைக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. உங்கள் ஜாதக தசாபுக்தியின்படி அது நிச்சயமாக கிடைக்க வேண்டிய தசாபுக்தி காலகட்டங்களில் கிடைக்கும். அது அர்த்தாஷ்டம சனி தடை பண்ணவே பண்ணாது, பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இவர் கல்யாணத்தை பற்றி பேசலை, குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசலைன்னு சொல்லி நினச்சிட வேண்டாம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம். சரிங்களா? முதலீடு செய்வீங்க. சிறப்பான காலகட்டங்கிறத விட நீங்கள் நிறைய பேர் தொழிலில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நிறைய முதலீடுகள் செய்வது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. இதுதான் நான் நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியும். வேறு எதுலேயுமே இது சார்ந்து நான் சிறப்பித்து சொல்ல முடியாது. சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள், பழைய பொருள் வாங்குறதுக்கு, செகண்ட் ஹேண்ட் விஷயங்கள் செய்கிறதுக்கு எதுவானாலும் இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக அமைகின்றது. மற்றது எல்லாமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் தாங்க கொஞ்சம் நீடிச்சு இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான் குழந்தை. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த அர்த்தாஷ்டம சனி தொடங்கின உடனே படிப்பில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி விளையாட்டுத்தனமாகி டல் ஆயிரும். அப்படி அப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் வயசு பிள்ளைங்க பள்ளி பருவத்து வயசு பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஸ்கூலில் பார்த்திங்கன்னா என்ன நடத்துகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வந்துடுவேன், நல்லா வந்துடுவேன். எப்படிங்க, பக்கத்து வீட்டு பையன் 80 மார்க் எடுத்துட்டான், நீ என்ன 40 தான் எடுத்துருக்குன்னு போட்டு உதச்சிங்கன்னா அவர் படிக்க மாட்டார். பக்கத்து வீட்டு பையன் 80 தானே எடுத்திருக்கான், நீ இந்த முறை 40 எடுத்துருக்க, அடுத்த முறை கண்டிப்பாக 80 எடுத்துருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு உந்துதலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற காலகட்டம். ஆக அவர்களை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படும். ஏதாவது ஒரு தொந்தரவுகள்,
விட்ட குறை தொட்ட குறையாக எதையாச்சும் ஒரு தொந்தரவுகளை இந்த காலகட்டம் உடல்நிலையில் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ கூடுமானம் வரையிலும் ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள், ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான சீசனுக்கு ஒவ்வாத செயல்முறைகளை செய்கிறத தவிர்க்க வேண்டியது அவசியம் அடுத்த 2.5 வருஷத்துக்கு. ஆக ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடணும். சரிங்க, யாருக்கு நோய் தொந்தரவு வரும்? எங்களுக்கா, அல்லது எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கா, குடும்ப உறவுகளுக்கா? உங்களுக்கும் வரும், உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் வரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு காலகட்டம். ஆக மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் மருத்துவ செலவுகளை அப்பப்போ ஏற்படுத்தும். அதுதான் அர்த்தாஷ்டம சனியினுடைய வேலை. சரிங்களா? அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா, தாயாரோட உறவு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அல்லது தாயாரோட உறவு நல்லா இருக்குன்னா அவங்களோட ஹெல்த் ஸ்ட்ரகிள் ஆகும். ரெண்டுத்தில் ஏதேனும் ஒன்று டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, தாயாரோடு பெரிதாக பகைத்து கொள்ள வேண்டாம். அல்லது தாயார் சொல் தட்டாமல், குறிப்பாக இது யாருக்கு நடக்கணும்னா கல்யாணமான ஆண்களுக்கு தான் நடக்கும். ஏன்னா பொண்டாட்டிக்காக அம்மாவை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை, அம்மாவுக்காக பொண்டாட்டி எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை, ரெண்டு பக்கமும் மாட்டிட்டு முழிப்பீங்க. அதனால் இந்த கல்யாணமான தனுசு ராசினியர்களுக்கு தாயாருடனான கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பார்த்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் இருக்குது பாருங்கள். தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், இந்த விஷயம்லாம் ஒன்று ஒன்றா வருவோம். இதில் தொழில் அமைப்புகளில் இந்த காலகட்டம் நீங்கள் முதலீடு செய்வீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் தொழில் சூப்பராக போகுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. சின்ன சின்ன முதலீடுகளை செய்யணும் நண்பர்களே. ஏன்னா இந்த காலகட்டம் ஏன் சூப்பராக போகாது? எக்கனாமிக்கலி பெரிய க்ரோத் அடைகின்ற அமைப்பு இப்போ இல்லை கோட்சார ரீதியாக. சரிங்களா? அதனால் பொருளாதார ரீதியாக பெரும் உயரங்களை அடைகின்ற அமைப்பு இல்லாத போது பெரும் முதலீடுகளை தூக்கி உள்ளே போடுறதுங்கிறது கூடாது. அப்போ போடுங்க, லிமிட்டுக்குள்ளே போடுங்க. உங்களுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை மட்டுமே பொருளாதார முதலீடாக வைக்கணும். நீங்கள் பாட்டு அள்ளி விடுறது, பொருளாதார ரீதியாக பெரும் முதலீடுகளை கடன் வாங்கி போட்டதுன்னு பண்ணிங்கன்னா அதை ரிட்டர்ன் எடுக்க முடியாமல், வாங்கின இடத்துலையும் அடைக்க முடியாமல் சிரமப்படுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த விஷயங்களில் கவனிச்சிருக்கணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒர்க் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த இடமா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே ஒரு மன நிறைவு கிடைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே செய்கிறாங்கங்க எங்கள் மனைவி, ஆனால் என்ன ஒன்று பொசுக்குன்னு 4 பேர் முன்னாடி எதையாவது ஒன்று பேசி அசிங்கப்படுத்திடுறா, அப்புறம் எப்படி அது நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லா விதத்துலையுமே ஏதாவது ஒரு குறைபாடுகளோடவே நகர்ற மாதிரியே லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மன நிறைவுங்கிறது அதுவாக கிடைக்காது, நீங்களாக தான் ஏற்றுக்கிடணும். என் மனைவி இப்படி தான், என் பிள்ளைங்க இப்படி தான், நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலை பெரிதாக ஏற்படாது. அது மனநிறைவை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிடும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு மன நிறைவு அடிக்கடி தொந்தரவாகும். அப்போ நீங்கள் எதில் அதிக எதிர்பார்ப்பு வைக்கிறீங்களோ அங்கே தான் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போது எதுலேயும் பெரிய அளவில் ஈடுபாடுகள் வைக்காமல் இருந்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எல்லாமே ஓகே. உறவுகளோடு அடிக்கடி தொந்தரவு ஏற்படும். ஆனவன் ஆகாதவன் சொந்தக்காரங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காகலாம் நம்ம வீட்டில் வந்து நம்மளை டாமினன்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அப்போது அந்த உறவுகளை நம்ம எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அந்த உறவுகளோடு கருத்து வேறுபாடுகள் நமக்கு ஏற்படும். அதனால் அந்த உறவுகளை நம்ம பகைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடும். அந்த ஒரு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க. உறவுகளோடு பகைமையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஆக அன்பு நண்பர்களே, கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஆக இந்த இடங்கள் தாங்க, இந்த இடங்களில் தான் உங்களுடைய ஆரோக்கியம், மனநிறைவு, தொழிலில் பெரிய முதலீடுகள் போடாமல் இருத்தல், உறவு சிக்கல், இந்த 4 விஷயங்களில் மட்டும் கூடுதலான கவனத்தை செலுத்தி கொண்டால் போதுமானது. ஏன்னா நீடிச்சு உங்களுக்கு சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமாக இருக்கிறதுனால பெருசாக நீடிச்சு வேண்டாம். இந்த இடங்களில் கவனித்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. சரிங்களா? வேற எங்கேயும் பெரிதாக தொந்தரவு இல்லை. கல்யாணமும் குழந்தை பாக்கியமும் உங்கள் தசாபுக்தி நல்லா இருந்தால் கிடச்சிரும். இந்த அர்த்தாஷ்டம சனி அதனை தொந்தரவு செய்யாது. மீண்டும் மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? ஆக இவ்வளோ தாங்க உங்களுக்கு பலன். இது வந்து ஒரு கோச்சாரம். இதோடைய பலம் அதிகபட்சம் 10%. அதுக்கு மேலே இதுக்கு வெயிட்டேஜ் கிடையாது. அப்போது உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி தான் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த தசாபுக்திகள் நன்றாக இருந்தால், நல்ல பாவக தசாபுக்திகள் சென்றால் உங்களுடைய இந்த தொந்தரவுகள்லாம் பெரிய அளவில் தலை தூக்காது. அது நடக்கிறதே பெருசாக உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆக சுயஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு எந்த ஒரு முக்கிய விஷயத்துலையும் தலையிடுறது நல்லது. ஒருவேளை சுயஜாதக தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்னா அமைதியாக இருந்துடணும்.
எந்த ஒரு முக்கிய விஷயத்தில் தலையிடுறது, முன்பின் தெரியாத விஷயங்களில் அகலக்கால் வைக்கிறது இதெல்லாம் பண்ணாமல் அமைதியாக இருந்துக்கிட்டு போயிடுறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு வழங்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். பரிகாரம் அப்படின்னு சொன்னால் இப்போ சொன்ன விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் பைரவரை வழிபாடு செய்கிறது தான் தலை சிறந்த பரிகாரம். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.